ஆவணப்பட விவகாரத்தில் நடிகை நயன்தாரா நடிகர் தனுஷ் இடையே ஏற்பட்டிருக்கும் பிரச்சினை குறித்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு என்ற பகுதியில் பார்க்கலாம். சினிமா ஃபீல்ட்லேயே ஒரு தைரியமான பொண்ணு நயன்தாரா நான் பார்க்குறேன். ஃபீமேல் ஆர்டிஸ்ட்க்கும் மார்க்கெட் இருக்குன்னு அந்த ட்ரேடை செட் பண்ணது வந்து நயன்தாரா தான். நயன்தாராவை பற்றி நீங்கள் சொல்லும் போதே லேடி சூப்பர் ஸ்டார்னு தான் அவங்களையும் நீங்கள் சொல்கிறீங்க. அந்த சூப்பர் ஸ்டார் டேகுக்குள்ளே தான் அவங்களையும் நீங்கள் கொண்டு வரீங்க. நயன்தாரா மாதிரி நிறைய லேடிஸ் வந்து ஸ்ட்ரகிள் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி லேடி சூப்பர் ஸ்டாராக மாறுறது வந்து ரொம்ப அபூர்வமான விஷயம். அவங்க லைஃப்லோட பிஹைண்ட் தி சீன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்கள முன்னிலைப்படுத்திக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. இடையில நிறைய ப்ராப்ளம்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. அந்த ப்ராப்ளம்லாம் தாண்டி நம்ம விக்கி அவங்க உள்ளே வந்த உடனே அவங்க லைஃப் எப்படி சேஞ்ச் ஆனிச்சு அப்படிங்கும்போது அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா இவங்களுக்கு திருமணம் முடிவான உடனே அவங்க போட்ட சோஷியல் மீடியா போஸ்ட்டுக்கு பிறகு ஆம்பூர் பிரியாணி வந்து நாய்க்கு தான் கிடைக்கணும்னு இருந்தால் அதை யாரால மாற்ற முடியும் அப்படின்னு வந்த ஒரு மீமா அவர் டாக்குமெண்ட்ரியில் அவர் சொல்லி காட்டுறாரு. இது எல்லாத்தையும் நான் தாண்டி வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவங்களுடைய ஆரம்ப கால படங்கள்ல வந்து அவங்களுடைய திறமையை விமர்சனம் பண்ணதை விட அவங்க உடல் எப்படி இருக்கு, எவ்வளவு எடை கூடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி மிக முக்கியமான ஆங்கில ஊடகங்களே மிக தரக்குறைவாக விமர்சிச்சதெல்லாம் அவங்க வந்து வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க அவங்க டாக்குமெண்ட்ரியில. இன்னொரு பெர்மிஷன் தானே, அதை கொடுக்கறதுனால என்ன ஆயிட போறாங்க, கொடுத்துருந்துருக்கலாம். ரெண்டு பேருமே ஒரு டேபிள்ல உட்கார்ந்து அவங்க பேசி தீர்த்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா கூட இது இருந்திருக்கலாம். ஆனா அதை செய்யாம ரெண்டு பேருமே அது ஒரு சோஷியல் மீடியா வாரா எடுத்துட்டு போனது மேபி அது ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக்கா கூட இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. அவங்களோட ரைட்ஸ்க்காகவும் அவங்களோட மாரல் சப்போர்ட்காகவும் அவங்க பண்றாங்க. ஒரு 100 ரூபாய் டேட்டா கார்டு இருந்துச்சுன்னா அந்த டேட்டா கார்டை வச்சு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். முகம் தெரியாம வந்து நம்ம அவங்களுடைய முகத்தை மறைத்து கொண்டு எதிராளியை நம்ம எப்படி வேணாலும் தாக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவருடைய தன்மையை எங்கேயும் விட்டு கொடுக்காம அதை வந்து பத்திரமா அவர் வந்து பாதுகாத்துட்டு வந்திருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்.